கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய கபருக்கு நம்ம போனதுக்கு பின்னாலேயும் நமக்கு தொடர்ந்து நன்மையை அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய செல்வங்களை பற்றி நபி அவர்கள் 3 விஷயங்களை சொன்னாங்க. ஒன்று சதக்கத்துல் ஜாரியா, இந்த மாதிரி பள்ளிவாசலுக்கு இடம் கொடுக்கறது, அல்லது பள்ளிவாசலை கட்டி கொடுக்கறது, அல்லது குர்ஆன் மாதிரியான ஒரு பொருளை வாங்கி யாருக்காவது வாங்கி கொடுத்து நீங்கள் ஓதுங்கன்னு சொல்கிறது, அல்லது மக்களுக்காக வேண்டி ஒரு தண்ணீர் துறைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, இந்த மாதிரி நிரந்தரமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு உதவி உபகாரங்களை செய்கிறது. 2வது விஷயம் என்னன்னு சொன்னால் இல்முன் யுன்தஃபவு, நாம் அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி. அந்த கல்வியின் மூலம் அவன் தொழுகிறான், வணங்குறான், குர்ஆன் ஓதுறான், அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறான். இந்த நன்மை தொடர்ற வரைக்கும் இவர் கபருக்கு போய் இந்த நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இவர் மூலமாக என்னுடைய உஸ்தாத் எனக்கு கல்வி கற்றுக் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், என்னிடத்துல ஒரு 100 பேர் கல்வி கற்றுக்கிறாங்கன்னு சொன்னால் என்னுடைய உஸ்தாத் எனக்கு மட்டும் தான் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஆனால் உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்னிடத்துல 100 பேர் கற்றுக்கிட்டாங்க, அந்த 100 பேரில் ஒரு 50 பேராவது ஒரு 50 பேருக்கு கற்றுக் கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, அப்படியே கியாமத்து நாள் வரைக்கும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. அப்போ அந்த முந்தி கற்றுக் கொடுத்தாரு பாருங்க உஸ்தாத், அவருக்கு எல்லாமே போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கு, எல்லா நன்மையும் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மையில் அல்லாஹ் குறைக்க மாட்டான். அப்போ இல்முன் யுன்தஃபவு, நம்ம 4 பேருக்கு நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்ட விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும். அதாவது வியாபாரமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய லாபமாக செய்கிறது ஒரு வகை. எத்தனையோ படிப்பாளிகள் இருப்பாங்க, இங்கே ஓதுற பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு நேரத்தை எனக்கு ஒதுக்கி கொடுங்க, நான் பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறேன் சொல்லக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. நான் உங்கள் பிள்ளைங்க படிக்கிறாங்கல்ல, டியூஷன் நான் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறேன் அப்படி சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. வாரத்தில் ஒரு 2 நாள் எனக்கு 1 மணி நேரம் கொடுங்க, இலவசமாக நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படி சொல்லும்போது இது சதக்கத்துல் ஜாரியாவில் சேரும். இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன தெரியுமா? வலதும் சாலிகும் எது உலகம், நம்ம சந்ததிகள், நமக்காக நம்ம மௌத்துக்கு பின்னால் துவா செய்யக்கூடிய சந்ததிகள். அப்போ சந்ததிகளை பற்றி நம்ம நினைச்சு பார்க்கணும். குடும்பத்தினுடைய ஒரு முக்கியமான வகைகளில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நாம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்று இருக்கக்கூடாது. வருங்கால நம்முடைய சந்ததிகளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், சீராக இருக்கணும், அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்களாக இருக்கணும். நம்ம மௌத்தா போயிட்டாலும் அவர்கள் நமக்காக துவா செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களை பற்றி கவலைப்படுவது ஒவ்வொரு மூமினுக்கும் அவசியம் என்ற விஷயத்தை இன்று ஓதப்பட்ட சூறாவிலே 123வது வசனத்திலிருந்து 129வது 130வது வசனம் வரை அல்லாஹ் பேசுகிறான்.